புரட்டாசி என்றதுமே அனைவருக்கும் நினைவிற்கு வரும் அடுத்த விஷயம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம். இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தளிகையிட்டு வழிபடுவது பலரது வழக்கமா இருந்துட்டு இருக்கு. புரட்டாசி மாதத்தின் எந்த சனிக்கிழமையில் எந்த நேரத்துல எந்த முறையில் தளிகையிட்டு பெருமாளை வழிபட வேண்டும் என்பதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாள் வழிபாட்டிற்கு சிறப்புக்குரியதாகும். இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் மிக மிக விசேஷமான நாளாக கருதப்படுது. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபடலாம். இதனால் பெருமாளின் அருள் கிடைப்பதுடன் சனி பகவானால் ஏற்படும் தீய பலன்கள் குறைந்து அவரின் அருளும் நமக்கு கிடைக்கும். புரட்டாசி மாதத்தில் குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் எவர் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுகிறாரோ அவரை சனி பகவான் துன்புறுத்துவது கிடையாது. மாறாக அவர்களுக்கு நன்மைகளை மட்டும் வழங்குவதாக திருப்பதி ஏழுமலையானிடம் சனி பகவான் வாக்குறுதி அளித்திருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. இத்தகைய மகத்துவம் வாய்ந்த புரட்டாசியில் இந்த ஆண்டு 4 சனிக்கிழமைகள் வருகின்றன. செப்டம்பர் 20, செப்டம்பர் 27, அக்டோபர் 4, அக்டோபர் 11 என 4 சனிக்கிழமைகள் வருகின்றன. இன்னும் சிலர் ஐப்பசி மாதத்தின் முதல் நாளையும் புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமையாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்வார்கள். அப்படி பார்த்தோம்னா ஐப்பசி முதல் நாளான அக்டோபர் 18 தேதியுடன் சேர்த்து புரட்டாசியில் 5 சனிக்கிழமைகள் வருகின்றன. இவற்றில் 2வது மற்றும் 3வது சனிக்கிழமைகளில் நவராத்திரி பண்டிகை வருது. இன்னும் கூடுதல் சிறப்பை தரும். வழக்கமாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தளிகையிட்டு வழிபாடு செய்பவர்கள் முதல் மற்றும் 4வது அல்லது கடைசி வாரத்தில் தான் தளிகையிடுவார்கள். வீட்டில் நவராத்திரி கொலு வைப்பார்கள். புரட்டாசி மாதத்தின் முதல் மற்றும் 4வது வாரத்தில் தளிகையிட்டு வழிபடலாம். கொலு வைக்காதவர்கள் எந்த சனிக்கிழமையில் வாய்ப்பு உள்ளதோ அந்த சனிக்கிழமையில் தளிகையிட்டு பெருமாளை வழிபடலாம். மற்ற சனிக்கிழமைகளில் மாவிளக்கு வழிபாடு, துளசி பூஜை, ராமாயணம் அல்லது சுந்தரகாண்ட பாராயணம் ஆகியவை செய்து பெருமாளை வழிபடலாம். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பகல் 12:30 முதல் 1:20 வரையிலான நேரத்தில் தளிகையிட்டு வழிபடலாம். பெருமாளுக்கு தளிகையிடும் போது வாழை இலையில் சர்க்கரை பொங்கல், புளியோதரை, நெல்லிக்காய் சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், சுண்டல், பாயசம் ஆகியவற்றில் எது உங்களால் முடிகிறதோ அதை படைத்து வழிபடலாம். சிலர் பலவிதமான சாதங்களால் பெருமாளின் உருவத்தை அமைத்து தளிகையிடுவார்கள். இன்னும் சிலர் சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், பாயாசம், வடை என உணவு சமைத்து படையலிட்டு வழிபடுவார்கள். இவற்றில் யாருக்கு என்ன முறையோ அல்லது எது வசதியான முறையோ அதை பின்பற்றி தளிகையிட்டு வழிபடலாம். புரட்டாசியின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் கோவிந்த நாமம் சொல்லி சொம்பில் யாசகமாக பெற்ற அரிசியை சேமித்து வைத்து கடைசி வாரத்தில் தளிகையிடும் பழக்கம் சிலருக்கு உள்ளது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதும் அருகில் உள்ள பெருமாள் கோவில், ஆஞ்சநேயர் கோவில், ஹயக்ரீவர் கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கும் சென்று வழிபடுவது சிறப்பு. புரட்டாசி சனிக்கிழமைகளில் காகம், பசு போன்றவற்றிற்கு உணவிடுவது மிகவும் விசேஷமானதாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செஞ்சு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.